வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். கிரீன் உப்புமாவும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னியும். இந்த உப்புமாவில் கொத்தமல்லி தழை நிறைய சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால நல்லா வாசனையாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உப்புமா பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு உப்புமா ரவையும் அதே கப் அளவுக்கு க்ளீன் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்ச கொத்தமல்லி இலைகள், 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சி, 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடைச்சு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம். அடுத்து தேங்காய் சட்னியை ரெடி பண்ணிட்டு உப்புமா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் 1/4 கப் துருவின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. மிளகாவை உடைச்சு சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய பூண்டு, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம 4-5 சுத்து சுத்திட்டு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிருக்கேன். தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். கொத்தமல்லி உப்புமாவுக்கு டேஸ்டான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ உப்புமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச ரவையை இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த ரவையை கருகிராம நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். இது மாதிரி ஃபர்ஸ்ட் எண்ணெயில் வறுத்துட்டோம்னா உப்புமா வந்து நல்லா உதிராக இருக்கும். மிதமான தீயில வச்சு பக்கத்திலேயே இருந்து இந்த மாதிரி கைவிடாம வறுத்தோம்னாலாம் ரவை கருகிராம இருக்கும். இப்ப 4 நிமிஷமா ரவையை வறுத்து நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. ரவையும் நல்லா உதிரா இருக்கு பாருங்க. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகுனதும் அதுல 10-12 போல முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த உப்புமாக்கு முந்திரி சேர்த்தோம்னா நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ முந்திரி நல்லா வறுபட்டுச்சு. இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற நெய்யோட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். நான் வந்து எண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்க ஃபுல்லாவே நெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. சூடானதுக்கு அப்புறமா அதுல 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அடுத்து 1 டீஸ்பூன் கடுகு. இப்ப கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம சேர்த்த பருப்பும் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு பெரிய பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நம்ம விழுது அரைக்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அதனால இப்போ இதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் போதும். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. இப்போ 1 நிமிஷம் வச்சு நம்ம அரைச்ச கொத்தமல்லி விழுதை சேர்த்துட்டு இந்த கொத்தமல்லி விழுதோட பச்சை வாசனை போற அளவுக்கு 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இது கூட 2 பிஞ்ச் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு இது கூட நம்ம ரவை எடுத்த கப்லயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு கப் தண்ணி சேர்த்திருக்கேன். உப்புமா நல்லா உதிரா இருக்கும். உங்களுக்கு உப்புமா இன்னும் தளர்வா வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு நம்ம வறுத்து வச்ச ரவைய இந்த மாதிரி பரவலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருக்கலாம்.
ரவையை சேர்க்கும் போது ஸ்டவ் சிம்மில் இருந்தது. இப்போ ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டிட்டு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருப்போம். நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் ரவை இழுத்து வேகட்டும். இந்த மாதிரி கிண்டிட்டு இருக்கும்போது நம்ம சேர்த்த கொத்தமல்லி இலையோட வாசனை நல்லா வந்துட்டு இருக்கு. சேர்த்த தண்ணியெல்லாம் இழுத்து ரவை நல்லா வெந்துருச்சு. மூடி போட்டு ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. 3 இருந்து 4 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். இப்ப 4 நிமிஷம் ஆச்சு. நல்லா கமகமன் வாசனையா நம்மளுடைய கொத்தமல்லி இலை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுல கடைசியா 2 டீஸ்பூன் நெய் சேர்த்தோம்னா இன்னும் நல்லா வாசனையா இருக்கும். அடுத்து நெய்ல வறுத்த முந்திரியை சேர்த்துலாம். இந்த மாதிரி முந்திரியை கடைசியில சேர்த்தோம்னா சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாவும் டேஸ்டாவும் இருக்கும். நல்லா சுட சுட வாசனையா கிரீன் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.